சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரனா எப்படி சொந்தம்? சித்தி வேணும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு. லவ் பண்ணிட்டேனே. அதுதான் சொல்றேன், ஒரு ஆணு ஒரு பெண்ணு. அப்ப மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. சொல்லுப்பா, என்ன நடக்கும்? நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் மேடம். லவ் மேரேஜ்? உனக்கு என்ன வயசுப்பா? எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு. 19 வயசு சொல்றேன். என்னடாப்பா வயசு உனக்கு? காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. என்ன நடக்குது கொஞ்சம் சொல்லுங்க. உங்க ஊருக்கு போய் லவ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி லவ் பண்ணுவீங்க? என் லவ் வந்து இன்ஸ்டா லவ் தான். ஜஸ்ட் 6 மந்த்ஸ் தான் லவ் பண்ணோம். நேர்ல ஒன் டைம் கூட மீட் பண்ணது கிடையாது. ஒன்லி ஃபோன் கால் மட்டும்தான். உங்க ஊருக்கு போயிருந்தேன். எங்க அம்மா பிறந்த ஊர் அதுதான். அதனால அந்த பொண்ணு ஊரும் அதுதான். சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரனா எப்படி சொந்தம்? சித்தி வேணும். சிந்துன்ற பொண்ணை மாசமாக்கி புள்ள கொடுத்துட்டு அவங்க ஆத்தாலையும் தனியா கூப்பிட்ட ஆளு நீ. அப்ப எப்படி லவ் பண்ணுவீங்க? முறையெல்லாம் நான் லவ் பண்ணும்போது எனக்கு முறையெல்லாம் தெரியல. லவ் பண்ணும்போது இதெல்லாம் தெரியல. கேட்கறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கே ரவிக்குமார் நீ. ஸ்கூல் வந்து நிறுத்தினோடனே ஊருக்கு போனேன். அப்பலேருந்து தான் லவ் பண்ணேன். இப்படி பண்றீங்க? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கொஞ்ச நாள் பிரச்சனை முடிஞ்சு வந்து பேசாம இருந்தோம் 2 பேரும். மறுபடியும் கோயில் திருவிழா, அவங்க ஊர்ல கோயில் திருவிழா அப்ப போயிருந்தோம். அப்ப நானா போய் பேசினேன். உடனேயோட ஒரு தட்டி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? லவ் பண்ணிட்டேனே. அதுதான் சொல்றேன், ஒரு ஆணு ஒரு பெண்ணு. அப்ப மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நாங்க லவ் பண்ணோம். ஆமா, நான் ஆணு, நான் அழகா இருக்கேன், அவ பொண்ணு, அவ அழகா இருக்கா. பாத்துட்டோம், ஒரே அடியா லவ் வந்துடுச்சு, துப்பட்டா பறந்துடுச்சு. படிக்கிறதுக்கு வக்கில்ல. ஸ்கூலுக்கு போகாத காரணமும் அவங்கதான். நீ படிக்க லாய்க்கு இல்ல அப்படின்னு ஒரு பையனை மட்டும் தட்டி பேசினா அவன் என்ன பண்ணுவான்? போகாம தான் இருப்பான். அப்ப நான் போகல அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நான் படிக்கலனாலும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கிங்ஸ்லி. படிக்கலனாலும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறது. படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கே போறது. கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போறல. எனக்கு ஒண்ணே இங்கிலீஷ் மட்டும் வராது மேடம். மித்தபடி எல்லா சப்ஜெக்டும் நல்லா இருக்கும். நான் படிச்சு பெரிய ஆளா வரணும், அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கணும். யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்கினாம சிரிச்சிட்டு இருக்கிறேன். என்ன கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டேன். இந்த பாரு தம்பி, உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட். புரியுதா? முடியாது. அந்த பொண்ணு என்னால ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஒரு அம்பிஷன் இருக்கணும், நம்ம சாதிக்கணும்னு இருக்கணும். அதான் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. லவ் 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 லவ்னு கெட்டு குட்டிச்சவரா போயாச்சு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு நேரம் இருக்கு. அது வரையிலும் 9 ஓட்டையும் இறுக்கி மூடிக்கிட்டு இருக்கணும். சரிதா? நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு எங்க அம்மா அப்பாலாம் கிடையாது. இனிமே நான் புது உறவு ஆரம்பிச்சிருக்கேன். அவ வந்து என் பொண்டாட்டி. நாளைக்கு உன் பையன் வந்து இப்படி உங்ககிட்ட பேசும்போது அப்ப தெரியும் அதோட கஷ்டம். மானங்கட்ட 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? முடிஞ்ச அளவு பாருங்க மேடம், பிரிச்சு விட்டுருங்க மேடம். பிரச்சனையும் உன்னையும் பிரிக்கிறதுலாம் நல்ல விதமா நாங்க கல்யாணம் பண்ணோம்ல. அது மாதிரி நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். என்னைய பிரிக்கிறதுக்கு யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது. ஆமா, என்னடா ஒரு மாதிரி சைஸா நிக்கிறான்? ஆமா நச்சி பையன் ஒரு மாதிரி முறுக்குல தான் நிக்கிறான். அது அவங்கள பத்தி அவனுக்கு தெரியாது இல்ல. என்னையே அம்மா அப்பாவை தாத்தா பாட்டியை சேர்த்து வச்சாங்க, அவங்க அம்மா அப்பா அவங்களோட நாங்க கல்யாணம் பண்ணோமே. நீ இப்படி இல்லையே, ஒரு சித்தியோட இருக்கிறியே. இருக்கட்டும். வெக்கமா இல்ல? அது நீ பெருமையா சொல்ற? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? நீங்க எல்லாம் இல்லனா எப்படி அவ எனக்கு சித்தி வருவா? நான் அனாதன்னு சொல்லிட்டு போறேன். யார் கேட்டாலும் அது எப்படி அனாதன்னு சொல்லுவ? தேவையே இல்ல. நீங்க எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. யாருமே தேவையே கிடையாது. இதுக்கு முன்னால அந்த ஸ்ட்ரீட்ல கொலை ஏதாவது நடந்திருக்கா? இல்லையே. இனிமே கொலை விழும். ஹலோ, கண்டிப்பா கொலை விழும்.
அம்மா விடுங்க, விட்டுருங்கம்மா. அம்மா நான் சொல்ல சரிப்பா, நீ எந்திரிச்சு போ. உனக்கு உங்க அம்மா வந்துட்டா எந்திரிச்சு போ. இரு ஒரு நிமிஷம் இருடா. என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரம்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கே சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம்.